ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யமகாவில் வந்து நியூ லான்ச் FZ S வந்து பார்த்திங்கன்னா ஆகிருக்குது. அந்த வண்டியோட ப்ரோக்ராம் இது எல்லாமே பார்க்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் பாடியில் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா சேம் பழைய வெர்ஷன் 4 மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் வெஹிக்கிள். நியூ அப்டேட்னால் இதுக்கு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் கிடையாது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா R15 எம்மில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஷார்ட் ஜென்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா LED இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு கவுலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ இருக்கிற வண்டியில் வந்து இங்கே வருது. இது பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டைலிஷாக ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்கு கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யமஹாவோட போர்ட்ஸ்விம் மாடலோட இது கொடுத்துருக்காங்க, லோகம் கொடுத்துருக்காங்க. யமஹா ஒய் சிம்பிள் வந்து வர மாதிரி இதில் வந்து லோகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அந்த சில்வர் அண்டு ப்ளூவில் இருக்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அண்டு குவாலிட்டியாகவும் இருக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் கவர் தான், இது ரெண்டுமே ஸ்டீல் கவர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து செல்ஃப் மோட்டர் வந்து கிடையாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும், காலியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் இருக்கிற ஏரியா. செல்ஃப் மோட்டர் இந்த வண்டிக்கு கிடையாது. ஸ்கூட்டர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மீட்டர் செட்டிங்ஸுக்கு போகும். மீட்டர் செட்டிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் தான். இந்த இது செல்ஃப் ஷிஃப்ட்டு ஒரே ஸ்டார்ட் தான், 1 புஷ் ஸ்டார்ட் தான். 1 புஷ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கும். அவ்வளோதான், 1 புஷ் ஸ்டார்ட் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சுவிட்சு. ஸ்கூட்டரில் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க நம்ம யமஹா குரூப் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் 1 புஷ் ஸ்டார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. வண்டி சிக்னலில் எங்கேனாச்சும் போய் நிறுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஆக்சலேஷன் கொடுத்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கும். அதே தான். இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யமஹா லோகம் இது பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி 100 வண்டியில் இருந்ததோடு சரி, யமஹாவில் மறுபடியும் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியல. ப்ரைஸ் வந்து வந்துட்டோன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வண்டியோட அசார் லேம்ப் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து அசார் லேம்ப்பு. ஏன்னா நிறைய பேர் அசார் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா FZக்கு ஆல்டர்னேட்டாக வெளியே வைப்பாங்க. அசார் லேம்ப்பு நல்லா இருக்குது. அதேமாதிரி நேவிகேஷன் உங்களுக்கு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம், அதாவது ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பாட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிறதுக்கு பட்டன்லேயே மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டு, அதேமாரி ஃபோன் நோட்டிஃபிகேஷனு, வெதர் ரிப்போர்ட்டு, செட்டிங்ஸு. ஓகே, இது எல்லாமே R15 எம்மில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே R15 எம்மில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு இதில் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வீலோட ஃபேஸு எல்லாமே அதே தான். டயர் சைஸு எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு செயின் ஸ்பாக்கெட்டு எல்லாமே சேம். வண்டி V4 தான். பட் என்னென்னா இதில் அப்டேட் வெர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வெர்ஷனில் விட்ருக்காங்க. வண்டி பார்க்கும் போதும் நல்லா லுக்காக இருக்குது, நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. கலர் வேரியண்ட்டில் சூப்பராக இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.